வெல்கம் டு Yummy Tummy Aarthi Reviews. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூலி லான்ச்ட் ஏர் ஃப்ரையர் தான். நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட் வந்து ஹாமில்டனோட நியூலி லான்ச்ட் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாமில்டன் பீச்சை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட ஃபேவரட் பிராண்ட் அண்ட் அவங்க வந்து அமெரிக்காஸ் நம்பர் 1 ஸ்மால் கிச்சன் அப்ளையன்சஸ் பிராண்டு. இங்கே பாருங்க. ஸோ இவங்களோட இந்த டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் 2.0 அதை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவலும் வருது. உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 2 years வாரண்டியோட வருது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா. ஸோ இதுதான் ஹாமில்டன் பீச்சோட நியூ டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர். இதோட ஹோல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.2 லிட்டர். இதில் பேஸ்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டர். ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு டிஜிட்டல் தான். இவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்பேஸில் வேணாலும் நீங்கள் வந்து இதை அகாமடேட் பண்ணிக்கலாம். இதில் மேலே பாருங்கள், இந்த மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சீ த்ரூ. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் இது வழியாகவே பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இவங்களோட ஏர் ஃப்ரையரில் ஒன் ஆஃப் த மெயின் இது. சில ஏர் ஃப்ரையர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே என்ன குக்கிங் நடக்குதுங்கிறது தெரியும். இதில் 360 வியூ உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் குனிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற இஷ்யூ கிடையாது. மேலே இருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவங்களோட பேஸ்கெட் பாருங்கள், ஈஸி டு ரிமூவ். உள்ள ஒரு பேக்கர்ஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் குக் பண்ணணும்னா கூட என்ன இருக்குது பாருங்கள், இதில் டேரெக்டாக குக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ட்ரே இருக்குல்ல, இந்த ட்ரேயை உள்ளே வச்சு நீங்கள் ஏதாவது கேக் பேன் ஏதாவது அகாமடேட் பண்ணணும்னா கூட நீங்கள் இதில் வச்சு உங்களுக்கு எலிவேட் ஆகி குக் பண்ணும். ஓகே, ஹாமில்டன் பீச்சோட ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பேனல் மேலே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். அண்ட் அகேன் ஆஃப் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் மொத்தம் 12 ப்ரீசெட் மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, சமோசா, சிக்கன், பீஸா, கப் கேக், ப்ரோக்கலி, சீ ஃபுட்டு, ப்ரான்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன டைம் குக் பண்ணணும், என்ன டெம்பரேச்சர் குக் பண்ணணும்னு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு இதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் குக் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து பர்டிகுலர்லி பிடிச்சிருக்கு. ப்ரீ ஹீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் பேக்கிங்க்கு கேக் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் டெம்பரேச்சர் அண்ட் டைம் செட் பண்ணுறதுக்கு. இதை ஒரு தடவை அமுக்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பிளிங்க் ஆகுதா, நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 20 minutes வேணும்னா 20 minutes செட் பண்ணிக்கலாம். திருப்பி அதே பட்டன் அமுக்குனீங்கன்னா டெம்பரேச்சர் பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுக்கு 200 டிகிரினா 200, இல்லாட்டி குறைக்கணுன்னா நீங்கள் வந்து இதை குறைச்சி நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். இங்கே பல்பு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு லைட் எரியும். இதில் டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபுட் வந்து எப்போ குக் ஆகணும், டிலேயாக குக் ஆகணும்னா லைக் 15 minutes 90 minutesக்கு அப்புறம் தான் குக் ஆகணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கீப் வார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஃபுட்டை வந்து குக்கான ஃபுட்டை நீங்கள் உள்ளே வச்சு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுட்டு வந்து வார்மாகவே இருக்கும். இதில் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீசெட் மெனுவை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இதில் டீஹைட்ரேட்டுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபுட்டை நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணணும், அதாவது ஆனியன், கார்லிக் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம் பண்ணணும், அதுக்கு லோ டெம்பரேச்சரில் குக் ஆகணும். ஸோ அதுக்கு இன்னும் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபுட்டை வந்து டீஹைட்ரேட் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹாமில்டன் பீச் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் 2.0 நான் வந்து உங்களுக்கு அதோட மேனுவல், அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம குக்கிங் பண்ணிடலாம். தகி பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி பானிபூரிக்குள்ள அந்த பூரி வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஆயிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பானிபூரிக்குள்ள பூரி மாதிரி உப்பி வரும். இதை நம்ம ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட பூரி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஒரு லேயர் மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி நாம் இப்போ இதை வந்து குக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 minutes தான் ஆகும். அதை வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ளே பாருங்கள், உங்களுக்கு கிளாஸ் விண்டோ இருக்கிறதுனால நீங்கள் என்ன நடக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக நின்றுட்டே பார்த்துடலாம். ஆஃப் ஆனோன்னு உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும். நம்மளோட பூரிஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், எந்த வித ஆயிலும் இல்லாமல்
சூப்பரா நம்மளோட பானிபூரி அழகா பஃப் ஆயிடுச்சு. நம்மளோட பூரி வந்து எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நம்மளோட தஹி பூரியோட ஃபில்லிங்க்கு நான் இங்கே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, பொடிசா கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து சில்லி பவுடர், உப்பு, ஜீரா தூள், சாட் மசாலா தூள் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக கொண்டைக்கடலை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆடட் ப்ரோட்டீனுக்கு போடலாம். நான் இன்னைக்கு வேக வச்ச பச்சை பயிறு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட தஹி பூரியோட ஃபில்லிங். ஸோ இந்த பவுலில் கெட்டியான தயிர் புளிக்காதது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட தயிர் நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சாச்சு. நம்மளோட தஹி பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கர்ட் மிக்ஸ்சரும் இருக்குது, நம்மளோட ஃபில்லிங்கும் இருக்குது. இதுக்கு டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இமிலி சட்னி, புளி சட்னி இருக்குல்ல அந்த சட்னி, பச்சை சட்னி, கொத்தமல்லி கீரை, நம்மளோட ஓமப்பொடி, சேவ் இருக்குல்ல அது. ஒரு பூரி எடுத்துக்கோங்க, உங்களோட பெருவிரலை வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் இருக்குல்ல அந்த ஃபில்லிங்கில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் உங்களோட சர்விங் பிளேட்டில் அதை வச்சிடலாம். நம்மளோட பூரி எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் சட்னி, இமிலி சட்னி, ஓமப்பொடி, நம்மளோட சேவை மேலே தூவிடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. உங்களுக்கு வேணும்னா இதில் ஆனியன், பொமிகிரானட் கூட நீங்கள் போடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தியான ஏர் ஃப்ரையர் தஹி பூரி ரெடி. டேஸ்ட் டெஸ்ட் டைம். செஞ்சுட்டு உடனே சாப்பிட்ணும். பூரி ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கோன்னே தெரியல, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சாட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட செகண்ட் ரெசிபி எக்லெஸ் டேட்ஸ் கேக் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த கேக் பேட்டர் நம்ம ஒரு பிளெண்டரில் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ஹாமில்டன் பீச்சோட ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் தான், JMG. 20 டேட்ஸ் வந்து ஒரு சாஸ்பேனில் எடுத்துகிட்டு 3/4 கப் பால் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதை சோக்காக விட்டுட்டேன். நீங்கள் இதை ஓவர் நைட் கூட நீங்கள் இதை சோக் பண்ணி வைக்கலாம். நம்ம ஏர் ஃப்ரையரில் ப்ரீஹீட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீஹீட் கொடுத்துட்டு 200 டிகிரியில் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா 3 மினிட்ஸ் அது ஹீட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கேக் பேட்டரை ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது உங்கள் ஏர் ஃப்ரையர் ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. அது நம்மளோட ஹாமில்டன் பீச் டிஜிட்டல் ஏர் ஃப்ரையரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 18 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கேக் பேன். ஆக்சுவலி இந்த கேக் பேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சைஸு. இது இங்கே பாருங்கள், நம்மளோட ஏர் ஃப்ரையரில் ஈஸியாக ஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆடியோட எக்கோ பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ தான் இது வந்து ஒட்டாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேட்ஸ் இருக்குல்ல, 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிட போகிறேன். டேட்ஸ் வந்து நல்ல ஒரு பியூரே ஆயாச்சு. நம்மளோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடுங்க, ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு இதிலே ஆட் பண்ணிடலாம். கவர் பண்ணி மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது, பட் பல்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நம்மளோட பேட்டர் பாருங்கள், 2-3 பல்ஸ் விட்டதுலேயே ஸ்மூத்தாக கலந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளோட பம்கின் சீட்ஸ் நான் கொஞ்சத்தை மேலே போடுறேன், மிச்சம் வந்து டாப்பிங்க்கு வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் வந்து லேஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கேக் பேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பம்கின் சீட்ஸை மேலே வந்து தூவிடலாம். இப்போ நான் வந்து நம்மளோட ஏர் ஃப்ரையர் நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட கேக் பேனை இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் நான் செட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட். இந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏர் ஃப்ரையரில் நான் கேக் பேக் பண்ணல 30 மினிட்ஸ் செட் பண்ணேன், பட் லிட்ரலி 20 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட பேனோட சைஸை பொறுத்தும் உங்களுக்கு டைமிங் வந்து வேரி ஆகும். பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட எக்லெஸ் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளோட ஏர் ஃப்ரையரில் நம்ம கேக்கும் பண்ணியாச்சு அண்ட் எண்ணெயே இல்லாமல் தஹி பூரியும் செஞ்சாச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் சூப்பராக ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏர் ஃப்ரையர் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹாமில்டன் பீச்சோட ஏர் ஃப்ரையரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.